ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கொரோனா பொருளாதார சவால்கள் மத்தியில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை நியமிக்க கோரிக்கை. தற்காலிக சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுகவினர் கடிதம். அசாம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகை அசாம் வரலாற்றில் ஒரு மகத்தான தருணம். முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஹிமந்தா பிஸ்வா சர்மா புகழாரம். பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் மற்றும் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல். மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. இந்தியா இனி பாகிஸ்தானுக்கு எதிராக தவறான முயற்சிகளை மேற்கொண்டால் பாதிப்புகள் மிகவும் கடுமையாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபாரம். கொரோனா பொருளாதார சவால்கள் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் என எத்தகைய சூழலிலும் இந்தியா பாதிக்கப்படாத அளவுக்கு தமது அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது கடந்த 10-12 ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை முதல் விண்வெளித்துறை வரை அனைத்திலும் நம் நாடு சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் குஜராத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெருமளவு பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன் குஜராத்தில் தொடங்கிய வளர்ச்சியை இலக்காக கொண்ட அரசியல் இன்று நாடு முழுவதும் குஜராத் மாடல் என்று பின்பற்றப்படுவதாக கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக உலகில் தொடர்ந்து நிலையற்ற சூழல் நிலவுவதாக கூறினார். முதலில் கொரோனா தொற்றும் அதன் பிறகு உலக பொருளாதார சவால்கள் வந்ததாகவும் இப்போது மேற்காசியாவில் பதற்றம் எழுந்துள்ளதாகவும் கூறினார். இத்தகைய சூழல்களின் தாக்கத்தால் உலகின் அனைத்து நாடுகளும் வீழ்ச்சியடைந்த போதிலும் இந்தியாவில் தமது அரசு தொடர்ச்சியாக எடுத்த பல்வேறு முயற்சிகளால் அது எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை நியமிக்க கோரி தற்காலிக சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுகவினர் கடிதம் வழங்கியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. எடப்பாடியின் தவறான கொள்கை முடிவுகள் தான் அதிமுக தோல்வியடைவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. அதோடு திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எடப்பாடியும் தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோரும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்பதற்கு கூட அதிமுகவினர் 2 அணிகளாக சட்டமன்றத்திற்கு வந்தது பேசு பொருளானது. அதிமுகவில் உள்ள 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 30 பேர் SP வேலுமணி, CV சண்முகம் வசம் உள்ளனர். இதனிடையே 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தொடர வேண்டும் என சட்டமன்ற செயலாளர் மற்றும் தற்காலிக சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் சட்டமன்ற அதிமுக துணைத் தலைவராக CV சண்முகத்தை நியமிக்கவும், கொறடாவாக விஜயபாஸ்கரை நியமிக்கவும் கோரி கடிதம் வழங்கியுள்ளனர். அசாமில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அசாமில் 3வது முறையாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அசாம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கவுஹாத்தியில் உள்ள லோக்பிரியா கோபிநாத் போர்டாலாய் சர்வதேச விமான நிலையத்தில் வருகை தந்தார். அப்போது முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிற பாஜக தலைவர்கள் மோடியை வரவேற்றனர். இது தொடர்பாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஹிமந்தா பிஸ்வா சர்மா தனது சமூக வலைதள பக்கத்தில் அசாமிற்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு அன்பான வரவேற்பு அளிப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொடர்ச்சியான 3வது பதவி காலத்தை இந்த மாநிலம் காணவிருப்பதால் அவரது வருகை அசாம் வரலாற்றில் ஒரு மகத்தான தருணத்தை குறிக்கிறது என்று தெரிவித்தார். பிரதமரின் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து இருப்பதாக கூறினார். ஜூன் 1ஆம் தேதி முதல் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்க உள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி வேட்பாளர் சுவேந்து அதிகாரி முதல்வராக பொறுப்பேற்றார். அவர் பாஜக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பெண்களுக்கு இலவச பயணம் வாக்குறுதி குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதில்
ஜூன் 1ஆம் தேதி முதல் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவித்தார். இதுபோல் அன்னபூர்ணா பந்தர் திட்டத்தின் கீழ் ஜூன் 1ஆம் தேதி முதல் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கும் திட்டமும் அமலுக்கு வர உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் ஜூன் 1ஆம் தேதி முதல் மாநிலத்தில் அமல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இனி பாகிஸ்தானுக்கு எதிராக தவறான முயற்சிகளை மேற்கொண்டால் பாதிப்புகள் மிகவும் கடுமையாக இருக்கும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் கடும் தாக்குதலை நடத்தியது. இதில் பாகிஸ்தானின் 8 முக்கிய விமானப்படை தளங்கள் சேதமடைந்ததாகவும் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதாகவும் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராவல்பிண்டியில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து பேசினார். அப்போது இந்தியா இனி பாகிஸ்தானுக்கு எதிராக தவறான முயற்சி மேற்கொண்டால் பாதிப்புகள் மிகவும் பரந்த அளவிலும் ஆபத்தானதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். கடந்த ஆண்டு நடந்த மோதல் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலான போர் என்றும் பாகிஸ்தானின் இறையாண்மையை யாராவது சோதிக்க நினைத்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். ஆசிம் முனீரின் இந்த மிரட்டலுக்கு இது தொடர்பாக இந்திய ராணுவ தளபதிகள் பேசிய போது பாகிஸ்தான் ராணுவம் போர்க்களத்தில் காட்டிய திறமையை விட பொய் பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்துகிறது என்று பதிலடியாக கருத்து வெளியிட்டுள்ளார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி பெற்றுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பிரியான்ஷ் ஆர்யா 56 ரன்களும் ஸ்ரேயாஸ் ஐயர் 59 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 211 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அக்சர் பட்டேல் 56 ரன்களும் டேவிட் மில்லர் 51 ரன்களும் எடுத்து அசத்தினர். சோம்நாத் ஒவ்வொரு இந்தியருக்கும் வலிமை, துணிவு மற்றும் நம்பிக்கையை அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் சோம்நாத்தில் இருந்து வதோதரா செல்லும் வழியில் இந்த புகைப்படத்தை எடுத்ததாகவும் பிரபாஸ் பட்டனின் கடற்கரையில் பக்தி, வரலாறு மற்றும் நாகரிக உணர்வின் ஒளிரும் அடையாளமாக சோம்நாத் ஆலயம் கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது என்றும் கூறினார். காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்கள், படையெடுப்புகள் மற்றும் பல நூற்றாண்டுகளின் கால ஓட்டத்தையும் இது கடந்து நிலைத்து நிற்கிறது. மேலும் சோம்நாத் ஒவ்வொரு இந்தியருக்கும் வலிமை, துணிவு மற்றும் நம்பிக்கையை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். சமூக சேவை அமைப்பான சர்வதேச அலையன்ஸ் கிளப்பின் கோவை மாவட்ட ஆளுநராக சந்திரபிரபா பொறுப்பேற்றுக் கொண்டார். சமூக சேவை அமைப்பான அலையன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் புதிய மாவட்டம் 277S தொடக்க விழா, புதிய நிர்வாக குழு பதவியேற்பு விழா கோவையில் நடைபெற்றது. சேவை மனப்பான்மையுடன் சமூக முன்னேற்றம் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநராக சந்திரபிரபா பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்திரபிரபம் 2026 என பெயரிடப்பட்ட இந்த நிர்வாக குழுவின் முதல் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சியில் தலைவர் பாலகங்காதர சாஸ்திரி கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இயக்குனர் ஆலி சீனிவாசகிரி பதவியேற்பு அதிகாரியாக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாவட்ட ஆளுநராக சந்திரபிரபாவும், முதல் துணை ஆளுநராக பிரபு ரங்கசாமியும், 2ஆம் துணை ஆளுநராக ராஜாவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த தன்னார்வ அமைப்பு கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் குழந்தைகள் நலன், இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், மாணவர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களை விரிவாக செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். நாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் ஷெட்டர் அறிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூப்பள்ளியில் அமைச்சர் சுதாகரின் மறைவு குறித்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் ஷெட்டர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சுதாகரின் மறைவிற்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அவர் சாமானிய மக்களுடன் நெருங்கி பிணைப்பை கொண்டிருந்தார் என்றும் அவர் தனது தொகுதியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் என்றும் கூறினார். பிரதமர் மோடியின் அறிக்கை குறித்து பேசிய அவர், பெட்ரோல் மற்றும் டீசல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளிலும் ஒரு நெருக்கடி நிலை நிலவி வருகிறது. நாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படும். இது நாட்டின் நலனுக்கு பெரிதும் உதவிகரமாக அமையும் என்று தெரிவித்தார்.
நமது நாட்டின் பொருளாதார சுமையை போக்கும் வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆற்றலை சேமிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று சுஜாதா சர்மா வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் அனைத்து குடிமக்களும் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு மாண்புமிகு பிரதமர் வலியுறுத்தியது குறித்து டெல்லியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இயன்ற இடங்களில் எல்லாம் மெட்ரோ மற்றும் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துங்கள் என்றும் வாகன பகிர்வு முறையை மேற்கொள்ளுங்கள் என்றும் கூறினார். மேலும் சாத்தியமான இடங்களில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரியுங்கள் என்றும் நாட்டின் மீது தற்போதுள்ள பொருளாதார சுமையை போக்கும் வகையில் நமது அன்றாட வாழ்வில் ஆற்றலை சேமிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விருத்தாசலம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக குரல் கொடுப்பேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பதவியேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த வெற்றியை தனது கணவர் கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக மற்றும் எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றார். தொடர்ந்து சட்டமன்றத்தில் விஜய் அனைத்து அமைச்சர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை தான் சந்தித்ததாகவும் கூறினார். மேலும் விஜய்க்கு 6 மாத கால அவகாசம் அளிக்க வேண்டும், விருத்தாசலம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக குரல் கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். நாம் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வோம் என்று தெரிவித்தார். பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சரே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாகத்தான் அறிந்து கொண்டார் என்பது உண்மையா என்று ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாடு சட்டமன்ற உறுப்பினர் சஜாத் கனிலோன் வினவியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ராஜ்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவளித்தது குறித்து ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாநாடு சட்டமன்ற உறுப்பினர் சஜாத் கனிலோன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் எந்த முகவரும் நியமிக்கவில்லை என்பதை பதவியில் இருக்கும் ஒரு முதலமைச்சரே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாகத்தான் அறிந்து கொண்டார் என்பது உண்மையா என்று வினவினார். ஓமர் அப்துல்லா அவர்களே உங்கள் தரப்பால் நியமிக்கப்பட்ட சபாநாயகர், செயலாளர், துணை செயலாளர், உதவி செயலாளர் என பாதுகாவலர்கள் முதல் அனைத்து நிலைகளிலும் உள்ள அதிகாரிகள் வரை அனைவருமே உங்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் தானே என்று வினவினார். சிறந்த நல்லாட்சியை வழங்குவதில் நாங்கள் முதலமைச்சருடன் துணை நிற்போம் என்று துரை வைகோ உறுதியளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் மதிமுக நிறுவனர் வைகோவை நேரில் சந்தித்தது குறித்து துரை வைகோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது அவரது பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது என்றும் அவரது மகத்தான வெற்றிக்கு தாங்கள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார். அவர் வைகோவின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். சிறந்த நல்லாட்சியை வழங்குவதற்கான அவரது முயற்சியில் நாங்கள் அவருடன் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் என்றும் உறுதியளித்தார். மேலும் அவர் எவ்வித முன் அனுபவமும் இன்றி பொறுப்பேற்றுள்ளார். சிறந்த நல்லாட்சியை வழங்குவதில் நாங்கள் அவருடன் துணை நிற்கிறோம் என்று தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சமூகங்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் இந்த சட்டமன்றம் பயனுள்ளதாக அமையும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு சென்னையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 17வது சட்டமன்றத்தின் 17 உறுப்பினர்களும் தங்கள் பதவியேற்பை நிறைவு செய்தனர் என்றும் சபாநாயகர் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் சமூகங்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் இந்த சட்டமன்றம் பயனுள்ளதாக அமையும் என்று கூறினார். மேலும் அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் லாரி மற்றும் கனரக வாகனங்களின் உரிமம் புதுப்பிக்கும் இணையதளம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று கோவில்பட்டியில் சேவை அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் செல்லும் தமிழக லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களின் உரிமத்தை புதுப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உரிமம் புதுப்பிக்க தமிழக அரசிற்கு கட்டணமாக ரூபாய் 1100 செலுத்திய நிலையில் மத்திய அரசிற்கு 16,500 ரூபாய் கட்டணம் செலுத்த முடியவில்லை என்பதால் உரிமத்தினை புதுப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உரிமம் புதுப்பிக்கும் இணையதளம் தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்திலிருந்து பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போன்று வெளி மாநிலங்களுக்கு சென்ற லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் தமிழகத்திற்கு திரும்பி வர முடியாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சேவை அமைப்பின் தலைவர் கணேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் வாகனங்களின் உரிமம் புதுப்பிக்கும் இணையதளம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வாகனம் இருப்பிட கண்காணிப்பு சாதனத்தின் விலை 2 மடங்கு அதிகமாக உள்ளதாகவும் அதற்கு முறையாக பில் தர மறுப்பதாகவும் கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அப்போ இருந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் வந்து நியர்பை கேரளா ஸ்டேட்டில் வந்து 9,000 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்கு ரேட் வந்து 18,000 சொல்லிட்டு அந்த கருவியை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பெர்மிட்டோ ஃபிட்னஸோ இல்லை பொல்யூஷனோ எடுக்க முடியும், சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப்லேருந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சு லாக் பண்ணியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக கூட்டணியின் சமூக நீதி ஆட்சிக்கு பல்சமய நல்லுறவு இயக்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி விடுத்துள்ள அறிக்கையில், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய கோட்பாட்டை முன்னிறுத்தி மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சியை பிடித்துள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ள தாவேக அரசு தமிழகத்தின் பாரம்பரிய அடையாளங்களான சமத்துவம், சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகியவற்றை பேணி காப்பதில் ஒரு வலுவான பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்சமய நல்லுறவு இயக்கம் புதிய அரசுக்கு மத நல்லிணக்க பணிகளில் என்று உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கிய நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிமை ஊழல் கண்காணிப்பு துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் பெரிய கிளிக்கிச்சியை சேர்ந்த ஒப்பந்தக்காரர் கந்தசாமி 3 பகுதிகளில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளை எடுத்து செய்தார். இதற்கான எஞ்சிய தொகையான 18 லட்சம் ரூபாயை பெறுவதற்காக நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிமை சந்தித்து பேசியுள்ளார். இதற்கு 1 லட்சம் ரூபாய் கையூட்டு கேட்டு அவர் அலைக்கழித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கந்தசாமி சிவகங்கை ஊழல் கண்காணிப்பு துறைக்கு புகார் அளித்துள்ளார். அவர்கள் கொடுத்த ரசாயனம் தடவிய 1 லட்சம் ரூபாயை கந்தசாமி உதவி கோட்ட பொறியாளர் சையது இப்ராஹிமிடம் வழங்கினார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். திருவள்ளூரில் அதிமுக பிரமுகரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் நகராட்சி 7வது வார்டு அதிமுக பிரதிநிதி ஆரோன் பாஷா பழைய வீடுகளை எடுத்து அதில் இருக்கும் பழைய பொருட்களை விற்கும் தொழில் செய்து வருகிறார். இவரது பழைய பொருட்கள் விற்பனை நிலையம் ஈக்காட்டில் உள்ளது. வீட்டின் பழைய பொருட்கள் உள்ளதாக கூறி இருவரை தொலைபேசியில் அழைத்து மர்ம ஆட்கள் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று பொருட்களின் விலை குறித்து விசாரித்துள்ளனர். அப்பொழுது திடீரென இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆரோன் பாஷாவை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அக்கம் பக்கத்தினர் ஆரோன் பாஷாவை மீட்டு ஆட்டோ மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதன் பின் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த தாக்குதல் குறித்து புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வால்பாறையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் நடந்து சென்ற பெண் மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை தலைமை அஞ்சலகம் அருகே ஓட்டுநர் நாகராஜ் என்பவர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நடந்து சென்ற வேவர்லி எஸ்டேட் சேர்ந்த கவிதா என்பவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கவிதா வால்பாறை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அருகே இருந்த கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ள நிலையில் அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ள நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்துள்ள நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் அந்தந்த கட்சியினர் கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக சிறிய கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொண்டு ஆட்சி அமைத்துள்ளது. அதனை வரவேற்கும் வகையில் மதுரவாயில் தொகுதிக்கு உட்பட்ட வளசரவாக்கத்தில் அப்பகுதியை சேர்ந்த பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் கேக் வெட்டி கொண்டாடினர். பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டில் மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் சுரேஷ் எழுதிய போதையால் மாறிய இளைய தலைமுறை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் சுரேஷ் தலைமையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான மிகவும் சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பின் தலைவர் சுரேஷ் எழுதிய போதையால் பாதை மாறிய இளைய தலைமுறை என்ற நூலின் வெளியீட்டு விழா செங்கல்பட்டில் நடைபெற்றது. இதில் மதிவதனி, அரசு, செய்யூர் மாதவன், சிங்கை கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டனர். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் சுரேஷ், கௌரவ தலைவர் தேவராஜ், துணைத் தலைவர் அசோக், இணை செயலாளர் அன்புகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் 2 சக்கர வாகனத்தை பரிசாக வழங்கினார். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான முடிவுகள் வெளியாகிய நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 600க்கு 590 மதிப்பெண்களை பெற்று மாவட்டத்தின் முதல் இடம் பிடித்த கொட்டாரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி அக்ஷயா மற்றும் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்த நாவல்காடு மாதிரி பள்ளி மாணவன் ராகவன் ஹரி ஆகியோரை ஊக்குவிக்கும் விதமாக திரைப்பட தயாரிப்பாளர்
PT செல்வகுமார் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர வாகனத்தை பரிசாக வழங்கினார். பரிசை பெற்ற மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்போ எனக்கு வந்து நான் 600க்கு 586 மார்க் வந்து எடுத்திருக்கேன். அதனால வந்து PT செல்வகுமார் சார் வந்து எனக்கு நிறைய ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி ஸ்கூட்டியும் எனக்கு வந்து பரிசா தந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஊக்குவிக்கிறதமா இருந்துச்சு. காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். அதனையடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தீக்குழிக்கு முன் வந்தமர்ந்தார். அப்போது கரகம் சுமந்த பக்தர்களுடன் விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கொரோனா பொருளாதார சவால்கள் மத்தியில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை நியமிக்க கோரிக்கை. தற்காலிக சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அதிமுகவினர் கடிதம். அசாம் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகை அசாம் வரலாற்றில் ஒரு மகத்தான தருணம். முதலமைச்சராக பதவியேற்க உள்ள ஹிமந்தா பிஸ்வா சர்மா புகழாரம். பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் மற்றும் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல். மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. இந்தியா இனி பாகிஸ்தானுக்கு எதிராக தவறான முயற்சிகளை மேற்கொண்டால் பாதிப்புகள் மிகவும் கடுமையாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 55வது போட்டி. பஞ்சாப் அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபாரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.